ஹலோ பட்டீஸ், இது அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா? நான் பழைய சாதம் சாப்பிட்டதையும் ரசித்ததையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னா, எனக்கு பழைய சாதம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க நிறைய அந்த மாதிரி துவையெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு இங்கே அந்த மட்டில் சாப்பிட்றதே ரொம்ப ஒரு அந்த மண் வாசனையோடு சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் அவங்க ஒடிசா ஸ்டைலில் நிறைய சைட் டிஷ் வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் காலையிலேயே அது கேட்டதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா இன்னும் நிறையா சைட் டிஷ் இருக்குன்னாங்க. நம்ம ஊர் பழைய சாதத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நிறைய மஸ்டர்ட் போட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் கசப்பாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா நமக்கு அவ்வளோ மஸ்டர்ட் ஆயிலோ இல்லை மஸ்டர்ட் நிறையா சேர்த்தோ பழக்கம் இல்லை இல்லையா? பட் அந்த துவையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாப்பாட்டை சாப்பிடும் போதே வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு குழு குழு குழுன்னு ஒரு ஃபீலிங். ஸோ ஐஸ் பிரியாணின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது நிஜமாவே ஃபீல் பண்ணேன். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் விண்வெளி தலை கமிழ் திறந்ததோ அடடா, அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ, அது என்னுடன் தேநீர் கொண்டதோ, கனவோ நிஜமோ, காதல் மந்திரமோ, 1000 ஆண்டுகள் சேமித்த காதலிது, 100,000 ஆண்டுகள் தாண்டியும் வாழும் இது. சஹா